புன்னாக்குடி நகருக்குள்ளே பூத்தெழுந்த ஜோதி, புன்னாக்குடி நகருக்குள்ளே பூத்தெழுந்த ஜோதியே சொன்னதெல்லாம் நடத்தி வைக்கும் திருவர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகா பொன்னாக்குடி கிராமத்தில் சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்னாக இங்கே கிருஷ்ணர் ரூபத்திலே ஐயா அவதாரம் எடுத்து பொழுது சிறிது காலத்தில் 50-60 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா வந்து சுவாமி தொப்பு ஐயா வைகுண்டரும் திருச்செம்பதி ஐயாவும் இங்கே அமர்ந்து 5 சக்திகளாக இங்கே அவதாரம் எடுத்து நடத்துகிறார். பொருள் அட்டகாளி 8 பேர், ஆஞ்சநேயர், கருட பகவான் மற்றும் விநாயகர் பரிவார மூர்த்திகளெல்லாம் சிறப்பாக நடைபெறும். இந்த எனக்கு தெரிஞ்சு எங்கள் முன்னோர்கள் சொன்னது 200 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த இடம் கிருஷ்ணராக வந்து உதிச்சிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னே ஐயா வந்து இறங்கி இது பண்ணாப்புல. ஆவணி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை 10 நாள் திருவிழா சிறப்பாக அன்னதானத்தோடு நடைபெறும். மாதம் தமிழுக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை தர்மம் நடைபெறும். அதற்கு அடுத்தால மாசி 20 நடைபெறும். கார்த்திகை மாதங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கள் நேர்ந்தால் அந்த சோமவாரம் அந்த இதை செய்வாங்க. அதேமாதிரி மாத தர்மத்திலையும் நிறைய பேருக்கு நிறைய காரியம் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அவங்களாம் முன் வந்து கோயிலுக்கு இன்னை வரைக்கும் செஞ்சிட்ருக்காங்க. ஐயாவுடைய அருளோடு ஊர் செழிப்பாகி மக்கள் நலம் பெற, இந்த இந்திய பூமியை நல்ல செழிப்பாக நம்ம மண்ணும் வளர, ஐயா 194 பிறந்த நாளில் மனமாற ஐயாவுடைய அருளோடு எல்லா மக்களுக்கும் எல்லா செல்வமும் கிடைக்க அன்போடு தமிழ்நாட்டிலே ஐயாவுக்கு சிலை வழிபாடுங்கிறது கொண்டாடி தான். ஆதி காலத்திலே தன்னந்தனால் எங்களை வந்து ஐயா உதித்தார். அதற்கப்புறம் இன்றைய தினத்தில் வந்து மாசி 20 எப்போதும் அதுக்கு 4 நட்சத்திரம் கிடையாது. மாசி 20 தமிழ் தேதி அது என்ன கிழமை வருதோ அன்னைக்கு தர்மம் ஐயாவுக்கு அன்னதானமும் படைப்புகளும் உச்சி படிப்பு உபப்படிப்பு அருள்வாக்கும் மதியம் 12:30 மணி அளவிலே சிறப்பாக நடைபெறும். கருக்கல்லில் வந்து சிறப்பு பூஜைகளும் ஐயாவுக்கு நடைபெறும் என்பதை அன்போடு பக்த கோடிகளுக்கு தெரிஞ்சுக்கிறேன். அனைவரும் ஐயாவுடைய அருளை பெற்று, ஐயா வந்து வழிபாட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சமபந்தி சம விருந்து, சாதி மதம் இல்லாமல் எல்லோரும் ஒரு நிலத்தில் எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு போடணும். அதில் வந்து எந்த இதுவும் பார்க்கக்கூடாது. ஐயாவுடைய அகிலத்திலே அதான் ஆடம்பர பூஜைலாம் வேண்டாம், எனக்கு அன்னதானம் தான் பெருசுன்னு ஐயா எப்போவுமே சொல்லியிருக்கார். அந்த வழிமுறையை நாங்களும் எங்களால் முடிந்ததை செய்து கொண்டே வருகிறோம். ஐயா உண்டு. ஓம் மரிகரி நரகரி மரகரி அன்பு சாத்திரிய சிராயுரா பஞ்சாயுரா பாண்டவர் தூதா லட்சுமி சமோதரா அதிமத்தியாநாதர ஜகா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா முகுந்தா வைகுந்தா பச்சவர்ண கால்வர்ண கமலத்கருண ஜனார்தனா கருட வாகனா ஜெய ஜெய பிரம்மபாராயணா நாராயணா மதுசூதனா வெங்கடேஸ்வரா. இது சொல்பவருக்கு ஐயா இருந்து அரசால வருகிறார் எங்கள் ஐயா சிவ 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 அரகரா. 1008ஆம் ஆண்டு நாட்டுக்குடைய நாராயணர் பாவம் 3 பங்கும் புண்ணியம் 1 பங்குமாய் இருந்த காரணத்தினால் இந்த பூமி பாரம் சுமப்பதற்காக சிவன் பிரம்மா விஷ்ணு முச்சுடரும் ஒரு சுடராய் திருச்செந்தூர் கடலிலே 1008 கடலிலே உதித்து இந்த உலகமெல்லாம் ஐயா தேரும் திருநாளும் நடத்தி வருகிறார் எங்கள் ஐயா சிவ 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 அரகரா. ஐயாவுடைய மண்ணும் தண்ணீரால் திருநாமத்தால் மாய வினைகளை எல்லாம் மாற்றி மக்களுக்கு எல்லா செல்வமும் கொடுக்க ஐயா அருளாசி செய்து வருகிறார் எங்கள் ஐயா சிவ 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 அரகரா. வடக்கு வாசலிலே தன்னால் வந்து தோன்றி ஐயா இந்த 98ஆம் நத்தத்திலே இந்த பெருமாள் என்ற சன்னதியில் பொன்னாக்குடியில் ஐயா இருந்து அரசாட்சி செய்து வருகிறார் எங்கள் ஐயா சிவ 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 அரகரா அரகரா.